ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஜான்வி வஷு வாட்ச். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன தெரியுமா, கேரளாவில் ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆச்சு இல்லையா, காங்கிரஸ் கவர்மெண்ட். ஸோ காங்கிரஸ் கவர்மெண்ட் நமக்கு ஒரு ஃப்ரீ கொடுத்தாச்சு பஸ் பேர் பிரியதர்ஷினி சௌஜன்ய யாத்ரா. ஸோ எல்லா பெண்ணுங்களும் லேடிஸு அவர் எல்லோரும் நம்ம ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண முடியும் பஸ்ஸில். ஆனால் இதுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, நான் எல்லோரும் நோட் பண்ணி வச்சுருக்க புக்கில் என்ன ஆகும் தெரியுமா, இது இப்படி கொடுக்கும்போது ப்ரைவேட் கார் இருக்கு இல்லையா, அவர் பஸ்ஸு இப்போ கேரளா ரொம்ப இருக்குது ப்ரைவேட் பஸ்ஸு, அப்படி ஏஜென்சிஸ் கோஆப்ரேஷன்ஸ். ஸோ அவருக்கு எல்லாருக்கும் நல்ல நஷ்டம் வந்துட்டுருக்கு. ஸோ என்ன ஆகும் தெரியுமா, இப்போ எல்லோரும் இந்த கேஎஸ்ஆர்டி பஸ்ஸில் போகிறாங்க. ஸோ அதனால இவருக்கு ஒரு வருமானமே கிடையாது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அவர் இருக்கிற ஒர்க் செய்த குறை ஆள்கார் இருக்கு இல்லையா, டிரைவர், அப்புறம் அவருக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. அப்படி ஆகும்போது அந்த சர்க்கிள் எல்லாமும் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. ஸோ நான் என்னோடய சஜஷன் என்ன பண்ணணும், ஒரு 54 எபோவ் லேடிஸு அப்படி ஏஜஸ் பர்சன் கொடுக்கலாம், அப்புறம் ஸ்கூல் போகிற குட்டிகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் இந்த கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறது, ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஒரு நல்ல ஐடியில் ஒர்க் பண்ண அவருக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா தெரியும், அவருக்கு பைசா இருக்குது, சம்பளம் நல்லா வந்துட்டுருக்கு இல்லையா, அப்போ அவருக்கு அந்த அமௌண்ட் எல்லாம் டைவெர்ட் பண்ணும்போது அப்போ அவர் ப்ரைவேட்டில் போவாங்க. அப்போ அங்கேயும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், இங்கேயும் ப்ராஃபிட் கிடைக்கும். திருப்பி இன்னொரு விஷயம் இருக்குது, இப்போ கேஎஸ்ஆர்டிசியில் இப்படியே ஃப்ரீ பண்ணும்போது ஒரு பட்டன் ஆகும் பட்ஜெட்டில். பட்டனுக்கு யார் பேர் பண்ணுவாங்க, நம்ம மக்கள் தான் பேர் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, கேஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, மில்க் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டைரக்ட்லி நம்ம சஃபர் பண்ண போகிறாங்க. அப்போ எதுக்கு? ஸோ ஒரு ஃப்ரீ நல்லதா, ஆனால் ஒரு சர்டன் பீப்புள் கொடுத்தா அப்போ அங்கேயே ப்ராஃபிட்ஸ் உங்களை பார்க்க முடியும், அப்போ இங்கே ப்ரைவேட்டில் இப்போ ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும். அப்போ 2 சைடு வின் வின் கண்டிஷன் தானே. ஸோ அது என்னோடய சஜஷன் தான். இவர் பண்ணுவாங்க என்ன தெரியாது கவர்மெண்ட்டு, ஆனால் அப்படி பண்ணால் எல்லாருக்கும் சேஃபாக இருக்கும். இப்போ என்ன ஆகிட்டுருக்கு, ப்ரைவேட்டில் ஒரு மனுஷன் அதில் போகவே மாட்டிருக்கு. எல்லா பெண்ணுங்களும் வந்துட்டு அந்த கேஎஸ்ஆர்டி பஸ்ஸில் போயிட்டுருக்கு ஃப்ரீ ஆகும்போது. அப்போ இவருக்கெல்லாம் நஷ்டம் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுவாங்க சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சைடு வந்து நம்ம சஜஷன் கொடுத்துட்ருக்கு, இப்படி பண்ணலாம் நல்லா இருக்கும் கவர்மெண்ட்டு. பார்க்கலாம். என்னென்னா அல்டிமேட்லி லோவர் கிளாஸ் சஃப்ரா ஆகிட்டுருக்கு. அல்டிமேட் என்னது சர்க்கிள் தானே, அங்கே இங்கே போய் நம்ம ரேட்டு தான் இன்க்ரீஸ் பண்ண, அப்படி தானே அவர் பட்ஜெட்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரிகவரி பண்ண முடியும், ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும் இல்லையா. ஸோ இதான் என்னோடய சஜஷன். ஸோ இன்றைக்கி இதான் ஒரு குட்டி வீடியோ. ஸோ ஓகே மக்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரெண்ட்ஸ்க்கு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.